بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். நான் குவைத்திலிருந்து அப்துல் காதர் பேசுகிறேன். பாய், நான் ஒரு அஞ்சாறு வருஷமா நான் தவ்ஹீத் ஜமாத்தில் உறுப்பினராக இருந்தேன். எங்கள் ஊர் அபிராமம், ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமத்தில். ஆனால் அதை நீங்கள் அந்த ஜமாத்தை விட்டு வெளியே போன பிறகு இப்போ நான் அந்த ஜமாத்தில் நான் அந்த ஜமாத்தில் நின்றுட்டேன். அதாவது உறுப்பினர் கார்டு புதுப்பிக்கல, அப்படியே விட்டாச்சு. அதனால் ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் ஏகத்துவ கொள்கை பிரகாரம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எந்த ஜமாத்துலையும் இப்போ இல்லை. நான் இப்போ குவைத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் ஊர் அபிராமத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளியாசல்லாம் முன்ன மாதிரிலாம் இல்லை. அதாவது யார் எப்படி தொழுதாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. முன்ன பயங்கர கெடுபடி இருந்துச்சு. தலையில் துண்டு போடு, தொப்பி போடு, அது போடு, இது போடுண்டு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவும் சொல்கிறதில்ல. ஆனால் என்ன ஒன்றுண்டா வருஷம் மவுலுது ஓவராக வெளியில் பள்ளியாசல் உட்காந்துக்கிட்டு அது ஒரு குறை இருக்குது. அது அங்கே தொழ முடியாத சூழ்நிலையாக இருக்குது. அப்துல் காதர் அவர்கள் குவைத்திலிருந்து இந்த கேள்வி கேட்கிறார். இந்த கேள்விக்கு பல தடவை நம்ம விளக்கம் சொல்லியிருக்கிறோம். இவருக்கு சொல்லவில்லை, மற்றவர்கள் கேட்டு தொலைக்காட்சியில், மதிமுகம் தொலைக்காட்சியிலும் கூட சொல்லியிருக்கிறோம். அப்புறம் முகநூல்ல நேரலையிலையும் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இவர் வேற ஒரு கோணத்தில் கேட்கிற காரணத்தினால் அதற்கான ஒரு விளக்கத்தை நம்ம சொல்லுகிறோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவங்க ஊர்ல இருக்கிற சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்ல அதுல வேற ஊர்களில் இருக்கிற மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் பண்றது கிடையாது. தொழுவு போனா தடுக்கிறது இல்லை. அவங்கவுங்க மறுபடியும் அவங்க செஞ்சுக்கிறங்க, அதை அனுமதிச்சிருக்கிறார்கள். ஒரே ஒரு தவறு என்னன்னு கேட்டா, அதுல மௌலுது ஓதுறாங்க. அந்த அடிப்படையில் அந்த பள்ளியில போய் நம்ம தொழுவலாமா, அதான் கேள்வி. இதற்கான பதில் என்னன்னு கேட்டா, நம்ம அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு பள்ளியில் தொழலாமா என்று கேள்வி கேட்டால், இணை கற்பிக்கிற பள்ளியில் தொழக்கூடாது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. இணை கற்பிக்கிறதோட சேர்ந்து இன்னொரு 3 விஷயம் இருந்தா தான் அந்த பள்ளியில தொழக்கூடாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. 9வது அத்தியாயம் 107, 108 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறது என்ன, அவர்கள் ஒரு பள்ளிவாசலை ஒரு முனாஃபிக்குகள் உருவாக்குறாங்க, யூதர்கள். அந்த பள்ளிவாசல் எதுக்கு உருவாக்குறாங்கன்னு கேட்டா, லிராரன், கேடு விளைவிப்பதற்காக, தீங்கு செய்வதற்காக உருவாக்குகிறார்கள். ஓ குஃப்ரன், இறை மறுப்புக்காக உருவாக்குறார்கள். இறை மறுப்புன்னா அது ஷிர்க்கு அடங்கும். இறை மறுப்புக்காக உருவாக்குறார்கள். ஓ தஃப்ரீகம் பைனல் மூமினீன், மூமின்கள் மத்தியில வேறுபடுத்தி காட்டுவதற்காக உருவாக்குகிறார்கள். ஓ இருசாதன் லிமன் ஹாரபல்லாஹ் வ ரசூலுஹு மின் கப்ல், அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செஞ்சவங்களுக்கு புகலிடம் கொடுக்கறாங்க. போர் செய்யறா வாழையந்தி சண்டைன்ற அர்த்தம் கிடையாது, அதுவும் போர் தான். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக வேலை செய்யறவங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செஞ்சவங்க என்று குர்ஆன் சொல்லுகிறது. வழிப்பறி செய்யறவங்க, இந்த மாதிரி காரியம் செய்யறவர்களையும் போர் செய்பவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன் வட்டி வாங்கினா கூட போர் செய்யறவன் வருது. அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக நீங்கள் போருக்கு அஞ்சிக் கொள்ளுங்கன்னா வாய் தந்திக்கிட்டு சண்டைக்கு வரான்ற அர்த்தமா? அந்த அர்த்தம் இருக்கிறது. போர்ன்றவன் அந்த ஒரே மைண்ட்ல இருக்கக்கூடாது. போர் என்று சொன்னால் ஆயுதம் தரித்து போர் செஞ்சாலும் சரிதான். அல்லது அல்லாஹ் சில காரியங்களை தடுத்திருக்கும் போது தைரியமா எதிர்த்து ஒருத்தர் நிக்கிறான்னு சொன்னா அவங்க கூட என்ன செய்யறான், போர் செய்யற மாதிரி தான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய பள்ளியில வராதேங்கிறான், அப்ப அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்யறான்னு அர்த்தம். அப்ப அந்த அதுல என்ன வருதுன்னா, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போரிட்டவர்கள்னா இப்ப ஆயுதம் தாங்கி, அல்லாஹ்வுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போர் செய்ய முடியுமா? ரசூலுக்கு எதிராக போர் செய்ய முடியும், மக்களுக்கு எதிராக போர் செய்ய முடியும். ஆயுதம் தாங்கி போர் செய்யறது அல்லாஹ் நிப்பா, அல்லாஹ்வோட சண்டை போட போறாரு இவரு, அந்த அர்த்தம் அது கிடையாது. அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்பவர்கள்னா எதிராக நடப்பவர்கள், அவர்களுக்கு புகலிடமா இருக்கு இந்த 4 அம்சம். இந்த 4 அம்சம் இருக்குமாக இருந்தால் அந்த பள்ளியில லா தகும் ஃபீஹி அபதா, அந்த பள்ளியில் நீ தொழாதேன்னு குர்ஆன் சொல்லுகிறது. இதுல 4 அம்சத்துல ஏதாவது 1ஓ 2ஓ இருந்துச்சுன்னு வைங்க, அந்த அம்சம் உள்ள பள்ளியில தொழக்கூடாது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. எந்த ஆதாரத்தை காட்டுவாங்கன்னா, ஷிர்க் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்ற ஒரு ஆதாரத்தை காட்டுவாங்க. அது குற்றம் தான், யார் இல்லைங்கிறா? ஷிர்க் என்பது பயங்கரமான குற்றம்.
அதை செய்யக்கூடாது, தடுக்கணும், அதுக்கு எதிராக நம்ம களமிறங்கணும், அது தனி விஷயம். அந்த ஒரு செயலை செய்பவர்களை வந்து ஒரு பள்ளியில் நடக்குமானால் அந்த பள்ளியில் தொழக்கூடாதுன்னு ஒரு பள்ளிவாசலுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்றதா இருந்தா அதை வந்து அல்லாஹ் வந்து சொல்லி இருக்கணும், அல்ல ரசூல் சொல்லி இருக்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய அந்த உங்க ஊர் பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மௌலுது ஓதுறாங்க, அது ஷிர்க்கு, அதனால ஓதுறாங்க, தப்பு, அது தவறு, அது கண்டிக்கத்தக்கது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த பள்ளிவாசலை புறக்கணிக்கிற முடிவு எடுப்பதாக இருந்தால் அதோடு இன்னொரு 3 அம்சம் சேர்ந்திருக்குதான்னு பார்க்கணும். அந்த இன்னொரு 3 அம்சம் சேர்ந்து இருந்தா தான் அந்த பள்ளிக்கு போகக்கூடாதுங்கன்னு. ஷிர்க்கு மட்டும் வைக்கிறாங்க, வேற மற்ற 3 அம்சங்கள் இல்லை, அப்படி இருக்குமானால் அந்த பள்ளியில தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஷிர்க் வைக்கக்கூடாதுங்கிற விஷயம் வேற. அப்படிங்கிறது தான் அந்த குரானை வச்சுதான் நம்ம சொல்றோம். குரான்ல இருக்கிறத இந்த கருத்து இருக்கும் பொழுது அது எப்படியோ இந்த இணை வைத்தால் தொழக்கூடாதுங்கிற ஒரு கருத்து நிலை பெற்று விட்டது. இணை வைத்தாலும் மேலும் 3 காரியங்கள் சேர்ந்து இருந்தாலும் தான் அதுல தொழக்கூடாது. அப்ப உங்க பள்ளிவாசல்ல போய் தொழுவுறதுக்கு வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷன் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அவங்கள வந்து யாரையும் தடுக்கிறது இல்லை, பிரிச்சு பார்க்கறது இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஜமாத்துக்கு நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஊர்களா இருக்குமானால் நீங்கள் தொழுது கொள்வதில் அதே பள்ளியில போய் என்ன செய்யலாம், நீங்கள் தொழுகலாம். இமாம் இணை கற்பிக்கிறாரா என்பதை பார்த்து கொள்ளணும். அவர் இணை கற்பிக்கலன்னா அவரை ஃபாலோ பண்ணி கூட தொழுகலாம். இணை கற்பிக்கிறாருன்னு சொன்னா ஜமாத்துல தொழுவாம நீங்க தனியா தொழுது கொள்வதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அதனால வந்து நீங்க அங்க போக முடியுமாங்கிற உறுத்தல் வச்சுக்கிட்டு வீட்டிலேயோ வேற எங்கேயோ தொழணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இப்படி குரான் ஹதீஸ் குரான் அடிப்படை நம்ம ஆய்வு செய்ய சொல்லும் பொழுது விளங்காம ஒரு காலத்துல சிறுக்கு வச்ச பள்ளியில தொழக்கூடாதுன்னு டிஎன்டிஜர் சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அதுலயே பிடிவாதமா நிக்கணும் என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்க, சில வரட்டு வாதங்களை வைக்கிறாங்க. வாதங்கள்லாம் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டா, ஷிர்க் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. ஷிர்க் எவ்வளவு பெரிய குற்றங்கிற வாதத்தை யார் மறுப்பா? இதுக்கு மேல வைக்க முடியுமே, அதல்ல பிரச்சனை. அது இருந்தால் அந்த பள்ளிக்கு போகலாமா, அல்லாவுடைய பள்ளிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா, அந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு ஆதாரமும் அவங்கள்ட்ட இல்லை. அது போக இப்ப உள்ள நிலைப்பாடு படி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப டிஎன்டிஜேல இருந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மௌலுது வந்து ஷிர்க் இல்லைன்ட்டாங்க. மௌலுது ஓதுனா ஷிர்க்குன்னு சொல்லி விவாதம் பண்ண வர்றியான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இவங்க என்ன செய்யறாங்க, அது பிதத்து, அது ரசூலுல்லாஹ் காலத்துல உள்ள இல்லாத நடைமுறைன்னு நாங்க விவாதிக்க வருவோம், அதான் எங்க நிலைப்பாடு, அப்ப ஷிர்க்குங்கிற நிலைப்பாடு இல்லைன்ட்டாங்க. அவங்க கருத்து பிரகாரம் பார்த்தா கூட அந்த ஒண்ணு இருந்தா கூட தொழக்கூடாதுன்னு ஆதாரம் இல்லாம சொல்றாங்க. ஆதாரம் இல்லாம சொன்னா கூட இப்ப அதுவும் இப்ப அவுட் ஆகி போச்சு. அவங்க கருத்து பிரகாரம் வந்து அது ஷிர்க் இல்ல, மௌலுது வந்து ஒரு பிதத்து, ஒரு மார்க்கத்துல வந்து இல்லாத ஒரு புதுமையா உண்டாக்கிட்டாங்களே தவிர அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போற குற்றம் இல்லைங்கிற நிலைப்பாட்டுக்கு இவங்க வந்துட்டாங்க. நம்ம வரல, நம்ம அதை ஷிர்க்குன்னு தான் சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து அந்த பள்ளிக்கு போறதை வந்து நம்ம தடுக்கவே முடியாது. தடுக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் என்ன இல்லை கிடையாது என்பதை இதற்கு பதிலாக நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம்.